வணக்கம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த பொழுது, ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் அதிகாரத்தில் இருந்த பொழுது, ஒரு பகுதி, சென்னையின் முக்கிய பகுதி அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது, அவர்களை பயமுறுத்தியது. அந்த பகுதி அதற்காகவே முற்றிலும் அழிக்கப்பட்டன. அந்த பகுதியின் பெயர் நரிமேடு. இந்த நரிமேடு என்ற பகுதி எங்கே இருந்தது, எதனால் அழிக்கப்பட்டது என்பதை இன்று பார்ப்பது மிக பொருத்தமாக இருக்கும். காரணம், மதராஸ் தினம், அதாவது மெட்ராஸ் டே என்று கொண்டாடப்படுவது உண்டு. அது ஆகஸ்ட் 22. சென்னை தினம். இந்த சென்னை தினத்தில் சென்னை எப்படி அழிக்கப்பட்டது, சென்னையின் இந்த முக்கிய பகுதியில் இருந்த நரிமேடு என்ற பகுதி ஏன் ஆங்கிலேயர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது என்பதை பார்க்கலாம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையின் பிரதான பகுதியில் நரிமேடு என்று அழைக்கப்பட்ட ஓர் இடம் இருந்தது. அந்த இடம் ஆங்கிலேயர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியது. கடந்த 1639 ஆண்டு விஜயநகர பேரரசர் பெத்த வேங்கட ராயரின் அனுமதியுடன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதிநிதி பிரான்சிஸ் டே உள்ளூர் நாயக்க ஆட்சியாளரிடமிருந்து மதராசப்பட்டினம் கடற்கரை பகுதியை நில மானியமாக பெற்றார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மதராஸ் குடியேற்றம் உருவாவதற்கு அடிப்படையான இந்த நில ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றோடு 387 ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்கின்றன. சென்னைக்கு பல்வேறு வரலாற்று பெருமைகள் இருந்தாலும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்ட ஓர் இடம்தான் நரிமேடு. அந்த நரிமேடு இன்றைய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் ஓர் உயரமான மேட்டுப்பகுதியாக இருந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது சென்ட் ஜார்ஜ் கோட்டையின் பாதுகாப்புக்கு, அதாவது இன்றைய தலைமைச் செயலகம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த கட்டிடம் அன்று ஆங்கிலேய அதிகாரிகளுடைய கட்டிடமாக இருந்தது. அந்த ஜார்ஜ் கோட்டையின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று ஆங்கிலேய அதிகாரிகளால் கருதப்பட்டன. அந்த மேட்டுப்பகுதியை சமன்படுத்த வேண்டும், அதாவது உயரத்தை முற்றிலுமாக அழித்து தரையோடு தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்று ஸ்டீபன் பாப்காம் என்பவர் அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார். அதன் பிறகு அந்த முயற்சி என்பது கடந்த 1780களிலே நரிமேடு பகுதியை சமன்படுத்தும் பணி தொடங்கப்பட்டது. சில வருடங்களுக்கு பிறகு அந்த பணியை விரைவுபடுத்த வேண்டும் என பாப்காம் வலியுறுத்தினார். ஆனால் மேட்டுப்பகுதியை இடிக்கும் ஒப்பந்தத்தை அவர் மேற்கொள்ளவில்லை. அந்த ஒப்பந்தம் ஹால் ப்ளூமர் என்பவருக்கு வழங்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நரிமேட்டில் இருந்து அகற்றப்பட்ட மண்ணின் ஒரு பகுதியைத்தான் இன்று மண்ணடி என்று நாம் அழைக்கின்றோம் அல்லவா, ஜார்ஜ் டவுன் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதிக்கு அருகிலே இருப்பதுதான் மண்ணடி. அந்த மண்ணடியில் தான் இங்கிருந்து எடுக்கப்பட்ட, அதாவது அந்த உயரத்தை மண்களை குறைத்து அந்த மண்ணை எடுத்த பகுதியை அந்த மண்ணடி என்ற பகுதியில் கொட்டியதால் தான் அந்த பகுதிக்கு மண்ணடி என்று பெயர் வந்ததாகவும் வரலாற்றில் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு சரியான வரலாற்று ஆவணம் இல்லை. அதன் பிறகு பெத்த வேங்கட ராயர் வழங்கிய அந்த நில மானிய ஆவணத்தில் இந்த இடம் நரிமேடு என்று அல்லாமல் நாரிமேடு என்றும் குறிக்கப்பட்டிருப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதேபோல் இன்று எழும்பூர், இந்த எழும்பூரின் பெயர் எலம்பூர். அந்த எலம்பூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய இன்று கூவம் ஆறு என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த கூவம் ஆற்றின் வடக்கு கரையில் இருந்த மிக உயரமான பகுதிதான் பிற்காலத்தில் ஹாக் ஹில் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நரிமேடு பகுதி என்பது சரியாக எங்கேதான் இருக்கின்றது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவதை அடிப்படையாக கொண்டு பார்த்தால், சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை என்ற மருத்துவமனை இருக்கின்றது அல்லவா, அந்த மருத்துவமனை சுற்றியுள்ள பகுதி தான் இந்த நரிமேடு என்ற பகுதி இருக்கலாம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இருந்தாலும் அந்த நரிமேட்டின் துல்லியமான அமைவிடம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த பெத்த வேங்கட ராயர் வழங்கிய நில மானிய ஆவணத்தில் நரிமேடு
மதராஸிலிருந்து தனியாக குறிப்பிடப்படும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த பகுதி, அந்த நரிமேடு என்ற அந்த உயர்ந்த பகுதி சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று ஆங்கிலேய அதிகாரிகளால் கணிக்கப்பட்ட அல்லது ஆங்கிலேய அதிகாரிகள் பயந்த அந்த பகுதி என்பது சென்னையின் மிக முக்கிய ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது. விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு அதன் கட்டுப்பாட்டில் இருந்த தென்னிந்திய பகுதிகள் கோல்கொண்டா சுல்தான் ஆள்கைக்குள் வந்தன. 1672 ஆண்டு அந்த கோல்கொண்டா சுல்தானின் அதிகாரியும் படை தளபதியுமான நெக்னாம் கான் என்பவர் நரிமேட்டு பகுதியை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்துவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார். கோல்கொண்டா படைகளின் தலைமை தளபதியாக இருந்த நெக்னாம் கானின் அதிகாரம் மதராஸ் அமைந்துள்ள வங்காள விரிகுடா கடற்கரை பகுதி வரை பரவியிருந்தது. அதாவது இன்று நாம் மெரினா கடற்கரை என்று அழைக்கின்றோம் அல்லவா, அதன் வரை பரவியிருந்திருக்கின்றது. அவர் வழங்கிய உரிமை ஆவணத்தில் மதராஸ் பட்டணத்தின் நிலம் மற்றும் அது சார்ந்த பழமையான உரிமைகளை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அனுபவித்து வருகிறார்களோ அதேபோல் நரிமேட்டு பகுதியிலும் அனுபவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சில வரலாற்று பதிவுகள் சொல்கின்றன. மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் இருந்த அந்த நரிமேடு 1750களில் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றது. ஆவணங்களின்படி எலம்பூர் ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்திருக்கும் மேடான பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனியின் மருத்துவமனை இருந்தது என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அங்கு கிழக்கிந்திய கம்பெனியின் மருத்துவமனை மட்டுமின்றி குதிரைப்படை பிரிவுகள் மற்றும் கிங்ஸ் ரெஜிமெண்ட் படைப்பிரிவுக்கான மருத்துவமனைகளும் செயல்பட்டு வந்திருக்கின்றன. மேலும் சில வீடுகளும் அங்கு இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வில் குறிப்பிடுகிறார்கள். புனித ஜார்ஜ் கோட்டை கடலால் சேதமடைந்தால் அதற்கு மாற்று பகுதியாக புதிய கோட்டையை கட்டுவதற்கு கூடிய ஒரு இடமாகவும் இந்த நரிமேடு பகுதியை 18ஆம் நூற்றாண்டில் கருதப்பட்டதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். புனித ஜார்ஜ் கோட்டையின் பாதுகாப்பு 1757ஆம் ஆண்டில் முக்கியமானதாக கருதப்பட்ட போது வடக்கு கரையில் இருந்த மருத்துவமனையும் வீடுகளும் கோட்டையின் பாதுகாப்புக்கு பாதகமாக இருப்பதை கேப்டன் புரோஹியர் என்பவர் கண்டறிந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்திலேயே மேடான நிலத்தின் ஒரு பகுதியும் வெட்டி அகற்றப்பட்டது. இதன் மூலம் ஹாக் ஹில்லை சமன்படுத்தும் பணி 1750களிலே தொடங்கி இருந்திருக்கின்றது. இப்படி சென்னையின் மையப்பகுதியை ஆங்கிலேயர்கள் அழித்திருக்கிறார்கள். சென்னை என்பது இயற்கையாகவே மிக அற்புதமாக உருவாக்கப்பட்ட அல்லது உருவான ஒரு நகரம். ஆங்கிலேயர்கள் மிக வசதியாக தங்களுக்கு ஏற்ற வகையிலே இந்த இடம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் தான் சென்னையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி, அதாவது பாரிமுனை, சென்ட்ரல், ராயபுரம், புரசைவாக்கம், மண்ணடி, இப்படி பகுதிகளில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் பார்க்கலாம். ஆங்கிலேய இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில மேற்கத்திய நாடுகளின் பாரம்பரியத்தை கொண்டவர்கள் இன்றும் புரசைவாக்கம், ராயபுரம் போன்ற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சென்னை பலருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த சென்னை இன்று பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. மீண்டும் ஒரு வரலாற்று பதிவுகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.